வீடு இல்லைன்னா இப்ப என்ன? இவ்வளவு வருஷமா நான் வளர்ந்த வீடு தானே பாது. ரமா, நீ தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் அப்பாவும் நானும் இருக்கோம். நீ கவலைப்படாம இரு. வரம்மா, வரப்பா, வரமா. சரிண்ணே. ரமா, அழாதம்மா. நீ அழக்கூடாது. வா வா. பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க. வாங்க நீ சீக்கிரம். ஐயா, ரமா மாப்பிள்ளை எங்க? என்ன கங்கா? கங்கா, ஐயா என்னாச்சு ஐயா? கங்கா, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. கங்கா, ஏதாவது பேசு. ஐயா, நீங்களாவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க ஐயா. உள்ள அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சோறு போட்டான். சோத்தை வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டபடி பேசி கை கழுவ வச்சுட்டான். ஐயா, நீங்க கைய கழுவிட்டு வந்துட்டீங்க. நம்ம பொண்ண கை கழுவிடாதீங்க ஐயா. ரமா எவ்வளவு வேதனைப்பட்டாளோ. அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. ரமா அவன் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்கிற திமிர்ல அத சாக்கா வச்சு என்ன அவமானப்படுத்தி பேசிட்டாமா. ஐயா, பெண் பாவம் பொல்லாதும்பாங்க. வாழ வந்த பொண்ணு கண்ணீர் விட்டா அந்த குடும்பம் நல்லாவா இருக்கும்? மங்கத்த, அப்படிலாம் பேசாதீங்க. அம்மா, முத்தரசி அத்தையும் ஜெயச்சந்திரன் மாமாவும் மாமாவை எடுத்து பேசினாங்கதான். ஜெயச்சந்திரன் மாமாவும் எங்க கூட வர தயாரா தான் இருந்தாரு. ஆனா அப்பா தான் ஜெயச்சந்திரன் மாமாவை சமாதானப்படுத்தி பொறுமையா இருக்க சொன்னாரு. நான் நினைச்சிருந்தா அந்த குலசேகரம் பையில தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க 2 பேரும் இங்க கூட்டி வந்திருக்க முடியும். வேண்டான்னு தான் வந்துட்டேன். அவன் திருந்துறானான்னு பாப்போம். என் பொண்ணு மனசுக்குள்ளேயே அழுது நொந்து போயிருப்பா ஐயா. இந்த வேதனையில அனுபவிக்கவா என் பொண்ணு கட்டி கொடுத்தேன். ஆரம்பத்திலே நான் சொன்னேன் குலசேகர வீட்டு சம்பந்தம் வேண்டான்னு. நீ தான் கேட்கல. நம்ம பொண்ணு அவன் வீட்டுல கொடுத்தா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடும்னு சொன்னேன். ஆனா அவன் பாம்பு மாதிரிமா. அவன் பல்ல புடுங்கினாதான் சரியா வருவான். ஐயா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சம்பந்தியம்மா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இதுவரைக்கும் நான் எதுக்காகவும் எவங்கிட்டையும் தலை குனிஞ்சதில்லை. ஆனா அந்த குலசேகரன் பேசின பேச்சுக்கு நான் தலை குனிஞ்சு வந்திருக்கேன். என்னம்மா பண்றது? பொண்ணை கொடுத்துட்டோம், பொறுமையா தான் இருக்கணும். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நம்ம ரமா ரொம்ப கெட்டிக்காரி. நீங்க வேணா பாருங்க, மாமாவை திருத்தி நல்ல மனுஷனாக்கிடுவா. ஐயா,
எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்கய்யா. வாழ போற பொண்ணு நல்லவளாவும் பொறுமைசாலியாவும் புத்திசாலியாவும் இருந்தா மாமனார் மாமியார் கெட்டவங்களா இருந்தா கூட திருந்திடுவாங்க. என்னையே எடுத்துக்கங்க, என் மருமக கங்காவை தாலி கட்டினதுமே மண்டபத்திலேயே விட்டுட்டு வந்த பாவினா. என் மருமகளோட நல்ல குணமும் பொறுமையும் தான் என்ன மனுஷியாக்கிச்சு. என்ன மாதிரி குலசேகரனும் ஒரு நாள் திருந்துவார் ஐயா. இல்லத்த, உங்க குணம் வேற, குலசேகரன் மாமா குணம் வேற. உங்க மனசுல வஞ்சகம் இல்ல, நடந்த சம்பவங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் தான் உங்க மனச மாத்திடுச்சு. ஆனா எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு குலசேகரன் மாமா. அவர் குடும்பத்துல மருமகளா போயிருக்கா என் தங்கச்சி. இருந்தாலும் எங்களுக்கு பயம் இல்ல. நியாயம் எங்க பக்கம் இருக்கு, கடவுள் எங்க பக்கம் இருக்காரு. குலசேகரன் மாமாவால எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. என் தங்கச்சி ரமாவை எப்படி சந்தோஷமா வாழ வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. இப்ப மறுவீடு இல்லைன்னா என்னம்மா, வர தீபாவளிக்கு ரமா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவா. அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. அப்பா மாமா, அப்பா மாமா, மாமா, அப்பா அப்பா வா மாப்ள, வாமா இல்ல வஞ்சி. என்ன ஏன் ரெண்டு பேரும் பதட்டமா இருக்கீங்க? அப்பா, அந்த கருவ பைய சரவண மறுபடியும் பட்ட காரியத்தை பாத்தீங்களா? என்னம்மா பண்ணா? மாமா, போர்க்கால நடவடிக்கை மாதிரி அதிக ஆளுகளை சேர்த்து அவங்களுக்கு அதிகமா கூலியும் கொடுத்து அவசர அவசரமா வீட்டையும் கட்டி கிரக பிரவேசம் நடக்க போகுது. அது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது அழைப்பு வந்துச்சா? ஆமா மாப்ள, நானும் கேள்விப்பட்டேன், எனக்கும் சொன்னாங்க. அப்பா, கிரக பிரவேசம் பண்ணி சுப்புலட்சுமி குடும்பம் குடி வந்துட்டாங்கன்னா அதை விட நமக்கு வேற தோல்வியே இல்லப்பா. அப்பா, விடக்கூடாது. மறுபடியும் அந்த இடத்துல சுப்புலட்சுமி குடும்பத்தை நுழைய விடக்கூடாதுப்பா. அப்பா, அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறப்பவெல்லாம் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போறாங்க. அப்பா, அந்த வீட்டை புடுங்கி ஊரை விட்டு விரட்டணும்பா. இப்ப வாடகை வீட்டுல இருக்காங்களே, அதுதான் அவ வாழ போற கடைசி வீடா இருக்கணும். இப்ப என்ன மாமா பண்றது? கடக்கால் வைக்கிறப்ப சண்டை போட்ட மாதிரி கிரக பிரவேசம் நடக்கிறப்ப அவங்க உள்ள நுழையாதபடி சண்டை போட்டா மாமா? வேண்டாம் மாப்ள, வேண்டாம். வேண்டாமா? ஏன்பா, சண்டை போடாம சாமர்த்தியமா வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்குமா, இருக்கு. என்ன வழி மாமா? மாப்ள, அந்த புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் நடக்கும். ஆனா அந்த சுப்புலட்சுமி அந்த வீட்டுக்கு குடி போக மாட்டா. கரையாம் புத்துக்கட்ட கருணாக குடி போகன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே? அப்பா, புரியலையப்பா. அவங்க கட்டின வீட்ல நாம எப்படி குடி போக முடியும்? முடியும்மா, முடியும். முடியுமா? எதை வச்சு சொல்றீங்க மாமா? ரமாவை வச்சு. அவளை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க? அம்மா, நான் என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேங்கிறத இப்ப சொல்லிட்டேன்னா அதுல சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்மா. எதிரிங்களை அழிக்கிறதுக்கு எதிரிங்க மூலமாவே நமக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் தான் ரமா. அந்த ஆயுதத்தை சூட்சமமா பயன்படுத்தி அந்த சுப்புலட்சுமிய இந்த ஊரை விட்டே விரட்ட போறேன் பாருமா. அப்பா, என்னப்பா குழப்புறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா மாமா? சத்தியமா நடக்கும் மாப்ள, சத்தியமா நடக்கும். ஒன்னு நிக்கிறையா? எப்பவோ கட்டின இந்த பழைய வீட்டை அடி மேல அடி வச்சு அளந்துட்டு இருக்கிற
டேய் எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடலடா. ஆமா ஆமா ஆமா, உனக்கு சந்தோஷம்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. என்ன சுப்புலட்சுமி வீட்டுல ஏதாவது விசேஷமாக்கு? டேய் அது இல்லடா, ஜெயச்சந்திரனும் ரமாவும் இப்ப விருந்துக்கு வராங்கடா. எது நிஜமாத்தான் சொல்றியா? ஆமாண்டா, நிஜமாத்தான் சொல்றேன். ஆட போமா, என்ன பகல்லையே கனவுன்றியா? மறு வீட்டுக்கு மாமா அனுப்ப மாட்டேன்னு சொன்னவரு இந்த வீட்டுக்கு அவங்கள விருந்துக்கு அனுப்புறாரா? ஆட போமா. டேய் நான் சொல்றது உண்மைடா. உன் மாம முழு மனசோட தான் ரமாவையும் ஜெயச்சந்திரனையும் இங்க அனுப்புறாரு. மாமா அதான் ஐயாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லாம உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். வாமா. சரவணனை மார்க்கெட்டுக்கும் அனுப்பிச்சிட்டேன். ராஜா, ஐயா பெரியம்மா வா சாரு. என்ன ராஜா போன் பண்ணி உடனே சாருவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க? ஐயா என்ன எல்லாம் நல்ல விஷயம் தாயா. நம்ம ரமாவும் ஜெயச்சந்திரனும் விருந்துக்கு வராங்க ஐயா. என்ன சொல்ற? உண்மையா? ஆமாய்யா, உண்மைதாயா சொல்றேன். நான் உங்ககிட்ட போய் சொல்வேன் ஐயா. ரமா போன் பண்ணி வரோன்னு சொன்னதுனாலதான் நான் உங்களை உடனே வர சொன்னேன். ஐயா என்னையா யோசிக்கிறீங்க? இல்ல நாச்சியா, அன்னைக்கு பொண்ணை மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அழைக்க போனப்போ தாராளமா கூட்டிட்டு போங்க, ஆனா உங்க வீட்லயே வச்சுக்கங்க, திரும்பி அனுப்பாதீங்கன்னு சொன்னா. இன்னைக்கு விருந்துக்கு வர்றாங்கன்னு சொல்ற, அவனுக்கு தெரிஞ்சுதான் வர்றாங்களா? அண்ணனுக்கு தெரிஞ்சு வரதாதான் ரமா சொன்னாயா. நாச்சியா, உன் அண்ணனுக்கு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதும் அப்புறம் சங்கடப்படுத்துறதும் தான் வேலையா போச்சு. என்னங்கய்யா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ ஒண்ணும் பண்ணலம்மா, கொஞ்சம் இரு. போனை போட்டு கேட்டுறேன். ரமா, மாமா ஃபோன் பண்றாரு. பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க மாமா. ஜெயச்சந்திரா, நீ எங்க இருக்க இப்போ? நானும் ரமாவும் நாச்சாரத்த வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் விருந்துக்கு வர்ற விஷயம் உங்க அப்பனுக்கு தெரியுமா? தெரியும் மாமா. அவர் தான் வாசல் வரைக்கும் வந்து எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாரு. அப்படியா? சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சானா? சந்தோஷமா தான் அனுப்பிச்சு வச்சாரு. ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா. சரி சரி, சீக்கிரம் வாங்க, நானும் இங்க தான் இருக்கேன். சரி மாமா. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ராஜியா, ஐயா. நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. சாரு, அப்பா, ரமாவும் ஜெயச்சந்திரனும் சாப்பாட்டுக்கு வர்றாங்களா? வாமா. என்ன ராஜியா, சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேயா. சரவணனை மார்க்கெட் அனுப்பியிருக்கேன். ஆ. என்ன மாமா இப்படி பண்றாரு? அவர் என்ன குலசேகர மாமாவா இல்ல குலசேகர மாமாவா? திருட போனாலும் ஒரு நியாயம் வேணா? அன்னைக்கு மறு வீட்டுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொன்னவரு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நம்ம கிட்டே டபுள் கேம் ஆடுறாரா? பாப்ப என்ன நடக்குது. இளவஞ்சி, என்ன மாமா சொல்றீங்க? ராமாவும் எங்க அண்ணனும் இங்க வராங்களா? அதுவும் சும்மா வரல, விருந்துக்கு வர்றாங்க. உன் அப்பனோட முழு ஆசீர்வாதத்தோட. என்னால இதை நம்பவே முடியல மாமா. என்னால கூட தான் நம்ப முடியல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜெயச்சந்திரனுக்கு ஐயா போன் பண்ணி கேட்டாரு. அவனும் இங்க விருந்துக்கு வர்றதா தான் சொல்லியிருக்கான். ஏன் மாமா எங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஜெயில இருந்தப்போ அவருக்கு பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்குமா? கொப்பனுக்கு பைத்தியம் பிடிக்காது. கொப்பனை நம்பின எனக்கு உனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அந்த ஆள் ரெட்ட வேஷம் போடுறாரு. கேக்குறேன், அந்த ஆளை பார்த்து கேக்குறேன், நீங்க பண்றது நியாயமா தர்மமானு நெத்தியில அடிச்ச மாதிரி கேக்குறேன். அவரை பாக்குற வரைக்கும் நீங்க வேணா பொறுமையா இருக்கலாம் மாமா. நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இருங்க, இப்பவே அத்தை கிட்ட போய் அந்த ரமாவுக்கு விருந்து வைக்கிற வேலையெல்லாம் வேணான்னு தீர்மானமா சொல்லிட்டு வரேன். Correct. என்ன நினைச்சிட்டு இருக்க?